Hi everyone, welcome to SR Academy. TNTET டெஸ்ட் பேட்ச் இது 4th டெஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து கணக்கெடுக்கிறோம். அதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னா சதவீதம், லாபம் நஷ்டம், நேர்மாறல், எதிர்மாறல், விகிதம், ஆட்கள் நாட்கள், வேலை நேரம் ஆகிய கணக்குகளை நாம் போட போகிறோம். இதில் தனி வட்டி கூட்டு வட்டியும் வருது. ஸோ முக்கியமான டாபிக்ன்றதால வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதில் 16வது கேள்வி. ஏற்கனவே நம்ம பார்ட் 1ல் 15 கேள்வி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 16வது கேள்வியிலிருந்து 30வது கேள்வி வரை. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% அதிகரிக்கிறது. தற்போதைய மக்கள் தொகை 60,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்ன? கவனிங்க, இதில் சாதாரணமாக நமக்கு என்ன தோணும்னா 60,000க்கு 10% கண்டுபிடிப்போம். அதை நாம் என்ன பண்ணுவோம், இது கூட கூட்டுவோம், திரும்பி 10% கண்டுபிடிப்போம், அதை திருப்பி கூட்டினா ஆன்சர் வந்துடும். சரி, கரெக்டு தான். ஆனால் அதை விட நான் சூப்பராக ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். கொடுத்திருக்கிற தொகையை அப்படியே வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 10% அதிகரிக்குது. அதாவது 100% என்பது 110%-ஆக மாறுது. ஸோ வருஷத்து மக்கள் தொகை இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான். அப்போ 2 வருஷம் கழிச்சு என்ன மக்கள் தொகை திரும்பவும் ஒரு 10% அதிகரிக்குது, இதுதான். ஸோ இதை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் டைரெக்டாக வந்துடும். ஸோ 2 0 2 0 4 0 அப்படியே கேன்சல் ஆகிடுது. அப்புறம் 11 11 121 6 × 121 00 which is equal to 72,600. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 17, ஏ என்பவர் பிக்கு ஒரு சைக்கிளை 20% லாபத்தில் விற்கிறார். பி அதை சிக்கு 25% லாபத்தில் விற்கிறார். சி 1,500 ரூபாய் செலுத்தினால் ஏயின் அடக்க விலை என்ன? ஸோ இவங்க ஏ பிக்கு விற்றுட்டாங்க, பி சிக்கு விற்றுட்டாங்க. இப்போ ஏவுக்கு அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. கவனிங்க, ஏயின் அடக்க விலை ரூபாய் 100 அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அவர் பிக்கு 20% லாபத்தில் விற்றுட்டார். அப்போ பி வாங்கின விலை 120 ரூபாய். 100ஐயும் 20ஐயும் கூட்டினா 120 ரூபாய். அவர் பி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 25% சேர்த்து வச்சு சிக்கு விற்கிறார். அதாவது 120ல் 25%. ஒரு 25 25 5 25 2 5 10 1 2 6 2 12. அப்போ 30 ரூபாய் வருது. அப்போ அவர் 30 ரூபாய் லாபம் வச்சு சிக்கு 150 ரூபாய்னு விற்கிறார். ஸோ பாயிண்ட் நம்பர் 1. இதை வச்சு எப்படி சார் போடுறது அதானே? அதாவது ஏ 100 ரூபாய் வைத்தால் சி அதை 150 ரூபாய்க்கு வாங்குகிறார். அப்போ சி 1,500 ரூபாய்க்கு வாங்கினால் ஏ எக்ஸ் ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் அடக்க விலை. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இது நேர்மாறல் தானே. அப்போ அதை அப்படியே பை போட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டுடுறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், சுருக்கிறோம் 10. இப்போ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு வருது. சார் இங்கே ஏன் சார் பை போட்டிங்க அப்படின்னா, அதாவது விலை அதிகரிக்கும் போது, அடக்க விலை அதிகரிக்கும் பொழுது விற்ற விலையும் அதிகரிக்குது. அதனால் இது நாம் நேர்மாறல் கணக்காக போட்டுடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம லாப சதவீதம், நஷ்ட சதவீதம்லாம் போட்டோம்னா ரொம்ப பெருசாக போகும். 1000 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 18வது கேள்வி 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டி தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 50 எனில் அசலை காண்க. இது என்ன சார் இது வித்தியாசம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னா, இதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது.
2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஃபார்முலா D இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகளுக்குன்னா இப்படி தான் போடணும். ஸோ P தாங்க கண்டுபிடிக்க போகிறோம். R என்ன 10%, பை 100 போட்டோம். N என்பது 2 ஆண்டுகள். இதனுடைய மதிப்பு 50 ரூபாய்னு கொடுத்துட்டாங்க கணக்கில். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1/10 வருது. P இன்ட்டு 1/10, இது ஸ்கொயருன்றதால 2 தடவை போடுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இப்போ பார்த்தாலே தெரிஞ்சு போகுது P இஸ் ஈக்குவல் டு 5000 rupees. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 19வது கணக்கு. இது குழாய் தொட்டி கணக்கு, ரொம்ப முக்கியம். இது மாதிரியான கணக்குகள்லாம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்க. ஏ குழாய் ஒரு தொட்டியை 6 மணி நேரத்தில் நிரப்பும். பி குழாய் அதே தொட்டியை 8 மணி நேரத்தில் காலி செய்யும். 2 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் காலி தொட்டி நிரம்ப எத்தனை மணி நேரம் ஆகும்? ஸோ ஏ குழாய் 6 மணி நேரத்தில் ரொப்புது. பி குழாய் 8 மணி நேரத்தில் என்ன பண்ணுது? அதை காலி பண்ணுது. யாருங்க 2 குழாயும் ஒன்றா திறப்பாங்க? 2 குழாயும் ஒன்றா திறந்துட்டாங்களாம். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை கணக்கு போட சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ ஏ குழாய் 6 மணி நேரத்தில் நிரப்பும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 6ல் 1 பங்கு தண்ணீரை நிரப்பும். தொட்டியில் 6ல் 1 பங்கு தண்ணீரை நிரப்பும். பாயிண்ட் நம்பர் 2, பி குழாய் 8 மணி நேரத்தில் காலி செய்யும். அப்போ 1 மணி நேரத்தில் 8ல் 1 பங்கு தண்ணீரை காலி செய்யும். ஏ குழாயும் பி குழாயும் அட் எ டைமில் திறந்து விட்டதனால், ஸோ திறந்து விட்டால் என்ன ஆகும்? ஏ குழாய் 6ல் 1 பங்கு நீரை நிரப்பும் 1 மணி நேரத்தில், ஓகேங்களா? 1 மணி நேரத்தில். பி குழாய் 8ல் 1 பங்கு நீரை காலி செய்யும். இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கு முதல்ல ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா இது மீசிமா 24 வரும். 4 24, 3 8 24. அப்போ 1/24, அதாவது 1 மணி நேரத்தில் 24ல் 1 பங்கு நீர் நிரம்பும். ஒன்று காலி பண்ணுது, ஒன்று நிரப்புது. அப்போ 1 மணி நேரத்தில் 24ல் 1 பங்கு நீர் நிரம்பும். இப்போ தொட்டி ஃபுல்லாக நிரம்பணும் அப்படின்னா இதனுடைய தலைகீழி தான் ஆன்சர். அதாவது 24 மணி நேரத்தில் தொட்டி முழுமையாக நிரம்பும். ஆப்ஷன் சி. 20வது கேள்வி. ஒரு மாணவர் 600 மதிப்பெண்களில் 450 மதிப்பெண்களை பெற்றார். அவரது மதிப்பெண் சதவீதம் என்ன? சதவீதம் என்னன்னு கேட்டால் மொத்தத்தை கீழே போடுங்க. மொத்தம் 600 மார்க்கு. கேட்குறத மேலே போடுங்க. அவர் மதிப்பெண்ணின் சதவீதம் கேட்குறாங்க, மதிப்பெண்ணை மேலே போடுங்க. 100ஆல் பெருக்கி போடுங்க, அவ்வளோதான். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 6 வருது. 7 6 42, 5 30. ஸோ ரிமைனிங் 75%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 21வது கேள்வி. ஒரு மனிதர் 50 ஆப்பிள்களை ரூபாய் 200க்கு வாங்கினார். ஒவ்வொன்றும் ரூபாய் 5 வீதம் விற்றார். அவரது மொத்த லாபம் எவ்வளவு? கவனிங்களா, ஒவ்வொன்றும் 5 ரூபாய்க்கு விற்கிறாராம். முதல்ல அந்த மனிதர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிங்க. நான் போய் 100 ஆப்பிள் வாங்கணும், ஏன்னா இவ்வளோ சீப்பாக யாரும் விற்கிறதில்ல. சரி, அடுத்து கணக்குக்கு வருவோம். ஒவ்வொன்றும் முதல்ல வாங்கிய விலை 200, விற்ற விலை என்ன? 50 ஆப்பிள்களின் விற்ற விலை 50 பெருக்கல் 5 = 250. வாங்கிய விலை 200. அப்போ அவருக்கு லாபம் கிடைத்திருக்கு, அதனுடைய அளவு 50 ரூபாய். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி, எங்ககிட்ட டிஎன்டிஇடி பேப்பர் 1க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 5 செட்டு ஆன்சரோட இருக்குது. பேப்பர் 2 அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷனில் 8 செட்டு ஆப்ஷனோட இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ஷனில் 10 செட்டு ஆன்சரோட இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் டிஎன்டிஇடி சைக்காலஜி மெட்டீரியல் இதில் 1000 கேள்விகளும் அதற்கான விடைகளும் எங்ககிட்ட ஆப்ஷனோட இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அது மட்டும் இல்லாமல் டிஎன்டிஇடி மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணுமா? அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். சப்போஸ் கால் பண்ணும்போது எடுக்கலைன்னா தயக்கம் வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க, நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதன் சுற்றளவு 70 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. ஸோ நீளத்தை 4:3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நீளத்தை 4xன்னு வச்சுக்குவோம், அகலத்தை 3xன்னு வச்சுக்குவோம். ஸோ நீளத்தையும் அகலத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்றது இன்னொரு பக்கம். சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B which is equal to 70 சென்டிமீட்டர். அடுத்து 2 × Lஐயும் Bஐயும் இப்போ கூட்டுங்க. 4xையும் 3xையும் கூட்டினா 7x is equal to 70. கவனிங்க, ஒரு 7 5 7 70, ஒரு 2 I2 10. ஸோ x is equal to 5. அப்போ நீளம் 4x இருக்கு இல்லையா? அப்போ 4 5 20, அகலம் 3x 3 5 15. ஸோ பரப்பளவு L × B which is equal to 20 × 15 2 15 30, மொத்தம் 300 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்தது தனி வட்டிக்கான கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகை எளிய வட்டியில் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஆண்டு வட்டி வீதம் என்ன? கவனிங்க, இந்த கணக்கு நான் ஏற்கனவே தனி வட்டி வீடியோ போடும்போதே தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். செம்ம ஈஸியான ஷார்ட்கட்டு. இரட்டிப்பாகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 100 போட்டுருங்க, பை கொடுத்துருக்கிற நம்பரால் வகுத்துடுங்க. 100/5 which is equal to 20%. ஆப்ஷன் சி. ஸோ செம ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேறு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக போகும். அடுத்தது நிறைய பேர் ஆவலோட எதிர்பார்க்குற இந்த கேள்விக்கு நாம் ஆன்சர் பண்ண போகிறோம். 1 லிட்டர் ரூபாய் 30 விலையுள்ள பாலில் எந்த விகிதத்தில் நீரை கலந்து கலவையை அடக்க விலைக்கே விற்றால் 20% லாபம் கிடைக்கும்? 30 ரூபாய்க்கு பால் வாங்குறாங்க, அதை திரும்பி 30 ரூபாய்க்கே விற்கிறாங்க, ஆனால் தண்ணி கலந்து விற்கிறாங்க. அப்படி விற்றா என்ன லாபம் கிடைக்கணும்? 20% லாபம் கிடைக்கணும். அப்படின்னா தண்ணி கலந்துட்ட பிறகு அதுக்கு நாம் கலவைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா தண்ணி கலக்காதப்ப பால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கலவையின் கவனிங்க, கலவையின் அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். விற்ற விலை நமக்கு தெரியும், விற்ற விலை 30 ரூபாய். விற்ற விலை இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது, 100 + லாப சதவீதம் / 100 பெருக்கல் அடக்க விலை. இது இந்த கலவைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். விற்ற விலை 30 ரூபாய், 100 + லாப சதவீதம், லாப சதவீதம் 20% சொல்லிட்டாங்க, 120 / 100 இன்ட்டு அடக்க விலை. அதை தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது? 0 0. இது பாருங்கள், ஒரு 30 30 4 30 120. இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 25. அப்போ நமக்கு இது குறுக்கு பெருக்கல் மூலமாக அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு 25 ரூபாய்னு வருது. ஸோ அடக்க விலை 25 ரூபாய். கவனிங்க, இப்போ விற்கும் பொழுது
25 ரூபாய் பாலை 30 ரூபாய்க்கு விற்கிறோம். இது புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 லிட்டர் பாலின் விலை 30 ரூபாய். இப்போ 25 ரூபாய்க்கு எவ்வளவு பாலின் விலை இருக்கும், பாலின் அளவு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 25 ரூபாய்க்கு விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/30 பெருக்கல் 25 which is equal to 5/6. ஸோ 5/6. அப்போ அதில் 6ல் 5 பங்கு பால் இருக்கிறது. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். 6ல் 5 பங்கு கலவையில் 6ல் 5 பங்கு பால் இருக்கிறது. அப்போ மீதி இது 1லேருந்து நாம் கழிச்சிடணும். மீதி நீரின் அளவு 1லேருந்து கழிச்சோம்னா 6ல் 1 பங்கு நீர் உள்ளது. 6ல் 1 பங்கு நீர் உள்ளது. இப்போ கேள்வி, நீரின் அளவுக்கும் பாலின் அளவுக்கும் உள்ள விகிதம். நீர் 1/6, பால் 5/6. இதை விகிதம் சுருக்கணும் அப்படின்னா 1:5. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு திறன் கொண்டவர். இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேங்களா? இப்போ ஏ பியை விட 2 மடங்கு திறன் கொண்டவர் அப்படின்னா பி அந்த வேலையை எக்ஸ் நாளில் முடித்தா ஏ அந்த வேலையை ஏ அந்த வேலையை எக்ஸ் நாளில் முடித்தா பி அந்த வேலையை 2x நாளில் முடிப்பார். ஏன்னா ஏ தான் 2 மடங்கு திறன் கொண்டவர். என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, பி 1 நாளில் முடித்தா ஏ அரை நாளில் முடிப்பார். பி 2 நாளில் முடித்தா ஏ 1 நாளில் முடிப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை செஞ்சால் 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, பி இஸ் ஈக்குவல் டு 2x. இருவரும் சேர்ந்து செஞ்சால் AB/A+B. இது ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 12. ஏவுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போடுங்க, பிக்கு பதிலாக 2xன்னு போடுங்க. அடுத்தது ரெண்டுத்தையும் கூட்டி போடுங்க, 3x which is equal to 12. ஸோ கவனிங்க, எக்ஸ் கேன்சல் ஆகுது. அடுத்து 1 2 6 2 12. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ எக்ஸ் என்பது எதை குறிக்கும்? ஏ எத்தனை நாளில் முடிப்பாருன்றத குறிக்கும். ஸோ ஏ எத்தனை நாளில் முடிப்பார்? தனியாக அதை எத்தனை நாளில் முடிப்பார்? 18 நாட்களில் முடிப்பார். ஸோ ஆன்சர் ஈஸியாக வந்துடுச்சு. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை நாம் போட்ட டிஎன்டிஇடி வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதுவரை நாம் போட்ட அத்தனை வீடியோக்களும் இருக்குது. 26வது கேள்வி, ஒருவர் 40 கிலோமீட்டர் தூரத்தை 20 km/h வேகத்திலும், அடுத்த 60 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக 30 km/மணி வேகத்திலும் பயணிக்கிறார். மொத்த பயணத்திற்கான அவரது சராசரி வேகம் என்ன? ஸோ வேகம், அதுக்கான ஃபார்முலா வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். வேகன்றத ஸ்பீடுன்னு வச்சுக்குவோம், தூரம்ன்றத டிஸ்டன்ஸ்னு வச்சுக்குவோம், அடுத்தது நேரம்ன்றத டைம்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு முதல் பயண நேரம், இதில் இருந்து டீயோட ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு T/Sன்னு வச்சுக்கிறோம். முதல் பயண நேரம் T1 இஸ் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் தூரத்தை 20 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறார். எவ்வளோ வேகத்தில் ஸ்பீடு 1. அப்போ இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 40/20 நமக்கு என்ன வருது? 2 மணி நேரம் ஆச்சு. அடுத்தது ரெண்டாவது ஸ்பீடாக போகிறார். அப்போ என்னன்னா 60 கிலோமீட்டர் தூரத்தை 30 கிலோமீட்டர் வேகத்தில் போனால்
அவருக்கு மீண்டும் 2 மணி நேரம் டைம் ஆகுது. இப்போ மொத்தமாக அவர் சென்ற தொலைவு 40யும் 60யும் கூட்டுங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர். அடுத்தது அவருடைய வேகத்தை, அவருடைய டைமை கூட்டுங்க. 2 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம். t இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ s இஸ் ஈக்குவல் டு d/t என்ற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 100/4 விச் இஸ் ஈக்குவல் டு 25 கிலோமீட்டர் பர் மணி. ஆப்ஷன் பி. 27 ஒரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணணுமா, அந்த சமபக்கத்தின் நீளத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். கர்ணம் சொல்லிட்டாங்க 10√2. ஸோ பித்தாகரஸ் தேற்றப்படி x² + x² இஸ் ஈக்குவல் டு 10√2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2x² இஸ் ஈக்குவல் டு 10 10 100 √2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுது. x² இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ நாம் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், 10 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. 28 12 பேனாக்களின் அடக்க விலை 15 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் என்றால் நஷ்ட சதவீதத்தை காண்க. இது மாதிரி அடக்க விலையும் விற்பனை விலைக்கும் சமன்னு கொடுத்தா ஏற்கனவே இதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடக்க விலையை எக்ஸ் என்க, அடக்க விலையின் எண்ணிக்கையை எக்ஸ் என்க, விற்பனை விலையின் எண்ணிக்கையை ஒய் என்க. அடுத்தது இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்/ஒய் இன்ட்டு 100 பயன்படுத்துங்க. ப்ளஸ்ன்னு வந்தால் லாபம், மைனஸ் வந்தால் நஷ்டம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 15 டிவைடட் பை 15 இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்கள் -3 நஷ்டமாயிடுச்சா. 1 3 3 I 3 5 1 5 5 25 100. ஸோ -20%, அதாவது நஷ்டம் 20%. அவங்களே நஷ்ட சதவீதம் கேட்டுட்டாங்க. ஆப்ஷன் பி சரி. இன்னும் 2 கணக்கு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு எந்த டாபிக் கணக்கில் தேவையோ அதற்கான வீடியோவை முன்னுரிமை கொடுத்து போட நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த டாபிக் தேவைன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 29 ஒரு தொகை எளிய வட்டியில் 2 ஆண்டுகளில் 1320ஆகவும் 3 ஆண்டுகளில் 1380ஆகவும் உள்ளது அப்படின்னா அதன் அசலை காண்க. ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இது பாருங்க, 2 ஆண்டு வட்டியை 3 ஆண்டு தொகையிலிருந்து 2 ஆண்டு தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 ஆண்டு வட்டி வந்துடும். ஸோ 1380லேருந்து 1320 கழிச்சோம்னா 1 ஆண்டு வட்டி. ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. விச் இஸ் ஈக்குவல் டு 60 ரூபாய். 2 ஆண்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 ஆண்டு வட்டி இஸ் ஈக்குவல் டு 120 ரூபாய். இந்த 2 ஆண்டு கூட்டுத்தொகையிலிருந்து 2 ஆண்டு வட்டியை நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு அசல் வந்து விடும். ஓகேங்களா, 1200 ரூபாய். ஆப்ஷன் சி தான் சரி. கடைசி கேள்வி. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 150 நீளமுள்ள ஒரு ரயில் கணக்குகள் கேட்பாங்க. 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் ஒரு கம்பத்தை 10 வினாடிகளில் கடக்கிறது. ரயிலின் வேகம் கிலோமீட்டர் பர் மணியில் எவ்வளவு? கடைசி கேள்வி. இதை பாருங்க, 150 மீட்டர் நீளம் இருக்க அந்த ரயில் அது ஒரு கம்பத்தை கடக்குது. அப்போ அது கடந்த தொலைவை நாம் மொத்த தொலைவை 150 மீட்டர்னு வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ வேகம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும், வேகம் இஸ் ஈக்குவல் டு தூரம் பை நேரம் விச் இஸ் ஈக்குவல் டு d 150 டிவைடட் பை 10
10 which is equal to 15 மீட்டர் பர் செகண்டு. மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா நாம் 18/5 பெருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அடித்தோம்னா 3 5 3 18 54 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கடைசி வரைக்கும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்த உங்களை மனதார பாராட்டுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.